Hello friends, welcome to Kavi Kanji. இன்னைக்கு நம்ம சூப்பரான மசால் வடை எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போது மசால் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கடலைப்பருப்பு ஒரு கப் அளவுக்கு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து கொஞ்சம் பல்ஸ் மோடில் நொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாலாம் இல்லை, கொஞ்சம் குறைக்குறம் தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது கூட ஒரு 4 பூண்டு தோலோடு நசுக்கியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துட்றேன். கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியில் எதுவும் கலக்க வேண்டாம். இந்த பெருஞ்சீரகம் பூண்டு இதெல்லாம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மசால் வடைக்கு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா உருண்டை பிடிக்க வருது. நம்ம தண்ணியில் எதுவுமே சேர்க்கல. இப்போது வடை தட்டி போட்டுடலாம். ஒரு சின்ன உருண்டை மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே நம்ம உள்ளங்கையில் வச்சு இன்னொரு உள்ளங்கையை வச்சு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும். அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிடலாம். மசால் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.